நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, அட என்னப்பா நீயும் நானும் செம டீம் பாத்தல்ல, அந்த மார்க் பையனால நம்மள எதுவுமே பண்ண முடியல. இந்த மாதிரி பேசிக்கிட்டே கேடி பையன் கூட சண்டை போடும் போது ஹீரோவுக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சு போயிடுது. லைட்டா சிரிக்கிறான். இந்த விஷயத்த ஒளிஞ்சிருந்த ஜூலியும் கவனிக்கிறா. அதுக்கப்புறம் 3 பேரையும் மறுபடியும் ஒன்னா உட்கார வச்சு அவங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கும்போது முதல் விஷயம், கண்ணாடிக்காரனுக்கு எப்பெல்லாம் உண்மை சொல்றானோ அப்பெல்லாம் அவன் கை ஃப்ரீயா தான் இருக்கும். அதுவே பொய் சொல்லிட்டான் அப்படின்னா அவனோட கை கம்மு மாதிரி ஒட்டிக்கும். ரெண்டாவது, நம்ம கேடி பையன் இவனை முரட்டத்தனமா யாராவது திட்டினா போதும் ரொம்ப ஃபீல் பண்ணாவே இவனுக்குள்ள அந்த சூப்பர் பவர் ஆக்டிவேட் ஆயிடும். அப்புறம் ஹீரோனுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகணும். அப்பதான் அவன் ஒரு குண்டை தூக்கி போடுவான். நீ சொல்றதெல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா சமீபத்துல எனக்கு மூச்சு வாங்க மாட்டேங்குது, எதை பார்த்தும் நான் பயப்பட மாட்டேங்கிறேன். அப்படி இருக்கப்ப எப்படி என் இதய துடிப்பு அதிகமாகும்? இவன் பேச்சுல நம்பிக்கை இல்லாம ஹீரோவும் பயமுறுத்துவான். ஆனா அவ அசைய கூட இல்ல. போதாத நேரத்துக்குன்னு லட்சக்கணக்கான கரப்பாம்பூச்சிகள் அந்த இடம் ஃபுல்லாவே ஓட ஆரம்பிக்குது. ஹீரோவோட கண்ணுக்கு வேற அழகா மீன்கள் எல்லாம் அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி தெரியுது. இதை பண்ணக்கூடியது ஜூலிதான். கண்ணாடிக்காரன், கேடி பையன், ஹீரோன்னு 3 பேருக்குமே அவங்களோட உருவம் ராட்சச கரப்பாம்பூச்சி மாதிரி தெரியுது. சோ மொத்த பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க. அப்பதான் ஹீரோ ஜூலி கிட்ட வந்தவன் எதுக்காக என்ன தேடி வந்தான்னு கேட்டா, பெருசா ஒண்ணும் இல்ல, உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்லுவா. ஒருவேளை நீ என் கூட இருந்திருந்தா நான் அப்பா கூட போயிருக்க மாட்டேன். எல்லாரும் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீயும் பண்ணிட்டு இருக்க. கடைசியில ஹீரோ தான் பவச வச்சு ஜூலியோட கழுத்தை லாக் பண்ணுவான். வழிதாங்க முடியாம அந்த புள்ளியும் அங்க இருந்து பயந்து ஓடி போயிடுவா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ சோகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல வந்த ஹீரோயினும், ஆமா அன்னைக்கு நான் உண்மையாவே இறந்து போயிட்டேனா என்ன? இங்கதான் ஹீரோ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவான். ஆக்சுவலா சின்ன வயசுல எனக்கு கெவின் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவனுக்குள்ள மரணமே இல்லாத இதயம் இருந்தது. ஆக்சுவலா அதத்தான் அந்த வில்லன்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. உன்னை முதல் முறையா பார்க்கும் போது உனக்குள்ள அந்த இதயம் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாலும் கூட நீ கெவின் கிடையாது. சோ மேல அந்த சந்தேகத்தை அதனாலேயே விட்டுட்டேன். ஆனா இப்ப எனக்கு கன்ஃபார்மா தெரியும், உனக்குள்ளதான் அந்த கெவினோட இதயம் இருக்கு. இல்ல எனக்கு புரியல, நல்லா யோசிச்சு பாரு. சின்ன வயசுல உன் இதயத்துல ஆபரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னல, ஒருவேளை அப்ப கெவினோட இதயத்தை உனக்கு வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உன்னோட பாட்டி கிம் இருக்காங்கல்ல, அவங்கதான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வில்லன்ஸோட ஆராய்ச்சிக்கு பணமே கொடுத்தாங்க. இதை கேட்டு ஷாக்கான ஹீரோயினும் திபுன்னு பாட்டி கிட்ட வந்தவ, எனக்கு 7 வயசுல ஒரு ஆபரேஷன் பண்ணதா சொன்னீங்களே, உண்மையாவே சாதாரண ஆபரேஷனா இல்லன்னா எனக்கு இதயத்தையே மாத்தி வச்சீங்களா? எதையும் மறைக்காதீங்க, எனக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு. கட் பண்ணா இங்கதான் பாட்டியமா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆர்ஃபனேஜ்ல ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்துல அந்த குட்டி பையன் கெவின் இருக்கான் இல்லையா, அவனோட தலையிலேயே ஒரு கல்லு விழுந்து அவனோட மூளை ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. அந்த நேரத்துல அவன் மொத்தமா இறந்தும் போகல, அதே டைம்ல ஒழுங்கா நடமாடவும் முடியல. படுத்த படுக்கையா இருந்த அவனை வச்சிருந்தாலும் வேஸ்ட் தான். அப்பதான் இதயத்துல கோளாறு ஏற்பட்ட உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த இதயத்தையே மாத்த நினைச்சோம். ஆனா அப்பவுமே ஏதோ ஒரு காரணத்தால உன்னோட இதயம் ஒழுங்கா ஒர்க் ஆகல. இப்ப ஏன் சரியா ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான காரணமும் எங்க கிட்ட இல்ல. அடி கிளவி, என்கிட்ட இருந்து உண்மைகளை மறைச்சிட்டியேன்னு பயங்கரமா நம்மால புலம்ப ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவளால ஒரு பையன் இறந்து போயிருக்கான், அவனோட இதயத்தை இவ சுமந்துட்டு இருக்கா. நான் சாக வேண்டியவ, என்ன மன்னிச்சிடு கெவின் அப்படி இப்படின்னு புலம்பனபடியே நடக்கும் போது வழியில டிரைனேஜ் எல்லாம் ஓபன்ல இருக்கு. ஆனா இவ அதை கிராஸ் பண்ணும் போது அந்த டிரைனேஜ் ஆட்டோமேட்டிக்கா மூடுது. குறுக்க ஏதாவது குச்சி இடத்துல இருந்தா கூட அதுவும் தானாவே நகருது. சடனா மழை கூட பெய்யுது. அப்பவுமே ஒரு கொடை ஏர்ல பறந்து வந்து ஹீரோயினை கவர் பண்ணுது. ஏன்னா இதையெல்லாம் பண்றது நம்ம ஹீரோ தான். யார் மூலமாச்சும் ஹீரோயினுக்கு ஆபத்து வரும்னு பயந்துகிட்டு தான் இவ கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு திரும்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவ, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, வெளியில போலாமான்னு கேப்பா. சரி என்ன 2 பேரும் வெளியில போய் கேக் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வரும்போது, கெவின் இறந்து போகாம இருந்திருந்தா உனக்கு உன் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான், நானும் இந்த பிரச்சனைக்குள்ள வந்திருக்க மாட்டேன்னு பேசிட்டு இருப்பா. அப்ப நேரத்துக்குன்னு கேடி பையன் 2 டிஃபன் பாக்ஸ கொண்டு வந்திருக்கான். திறந்து பார்த்தா உள்ள பாட்டியம்மா ரகரகமா சாப்பாடு அனுப்பி வச்சிருக்காங்க. ஏ ஜெனி, பாட்டி கூட ஏதோ சண்டையா என்ன? அந்த அம்மா நீ சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லிட்டு இவ்வளவு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. பாவம் அந்த பிள்ளைக்கு அழுக தாங்கல. என்ன தான் பாட்டி கூட சண்டையே போட்டாலும் கூட அவங்க எல்லா வகையிலயும் இவ்வளவு சரியா பாத்துக்கதான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனசை மாத்திக்கிட்டு நேரா பாட்டி கிட்ட வந்தவ, மன்னிச்சிருங்க பாட்டி, நீங்க அந்த பையனை கொல்லணும்னு நினைக்கல, அவனை அப்படியே விட்டுருந்தா இறந்து போயிருப்பான், அதனாலதான் அவனோட இதயத்தை எனக்கு மாத்திருக்கீங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அட பரவாயில்ல விடுமா, நீ என் பேத்தி, சண்டை போடவும் சமாதானம் பண்ணவும் உனக்கு மட்டும் தான் உரிமை இருக்குன்னு அன்பு மலைய பொழிஞ்சு மறுபடியும் அட்டாச் ஆயிடுவானுங்க. அதுக்கப்புறம் பெட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஹீரோனும் கேடி பையனும் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டானுங்க. ஏய் இங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்டா, ஏப்பா எங்க பவர்ஸ இன்னும் பெட்டரா கத்துக்க ஆசைப்படுறோம், அதனாலதான் இங்க வந்து ஒரு டைலாக் விடுவானுங்க. காலையில கண்ணாடிக்காரனையும் கூட்டிட்டு வந்து ஜம்முன்னு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அடுத்த 4 பேரும் ஒன்னா சேர்ந்து கண்டெய்னருக்கு வராங்க. இப்ப என்னதான் கேடி பையனுக்கும் கண்ணாடிக்காரனுக்கும் தான் பவர்ஸ் எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயம் தெரிஞ்சாலும் கூட ஹீரோனுக்கு அந்த பவர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தெரியல. ஏன்னா இவளுக்கு இதய வேகமா துடிக்கணும்ல. அப்ப எதர்ச்சியா இவ அங்க இருந்த காஃபியை குடிச்சிருவா. அடுத்த செகண்டே கஃபைனால இவளோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன படார்னு மறைஞ்சு விளையாடிட்டு இருக்கான். சோ கஃபைன் குடிச்சா ஹீரோயினால டெலிபோர்ட் ஆக முடியுங்கிற விஷயம் தெரிஞ்சதால பாஸ்போர்ட் வீசான்னு எதுவும் இல்லாம ஒவ்வொரு நாடுகளுக்கும் பயணம் பண்ணிட்டு விதவிதமா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா. சரியான சேட்டை பிடிச்சவளா இருக்காங்க. நம்ம ஹீரோவை கூட ஒரு கோவத்துல கடற்கரையில விட்டுட்டு ஓடி வந்துருவா. மனுஷன் சம கோவத்துல திரும்ப வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் ஒன்னா உட்காந்து சமைச்சிட்டு இருக்கானுங்க. அடி பாவி, என்ன சமைச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, உன் பர்த்டேக்காக டின்னர்
ரெடி பண்ணிட்டு இருக்கேன். விளங்கிடும், நான் எப்ப பிறந்தேங்கிறது எனக்கே தெரியாது. அட ஏதோ ஒண்ணு விடுப்பா, சமைச்சிட்டேன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மொத்த பேரும் சமாதானம் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் வெளியில போயிட்ட ஹீரோ ஹீரோயின் மட்டும் திரும்ப வரும்போது, ஜெனி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நீ எப்பயுமே யாரையுமே முழுசா நம்ப கூடாது. ஏன் என்ன கூட, அட என்ன வாதியார, எங்களுக்குள்ள இருக்க பவர்ஸை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாலே நீங்க தான் உங்களையே நம்பாம இருக்கணும்னு இவ வெகுளித்தனமா பேசிட்டு இருக்கும் போதே படார்னு பையன் மறைச்சு வச்சிருந்த ஒரு ஊசி எடுத்து கழுத்துல இறக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த எட்டர்னல் குரூப்புக்கு கால் பண்ணி ஹீரோயினை அந்த அல்லக்கைகள் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. முக்கியமா ஹீரோயினுக்குள்ள இருக்க டெலிபோர்ட்டல் பவர் ஒரு இடத்துல ஆரம்பிக்குதுன்னா திரும்ப அதே லொகேஷனுக்கு வந்துருவா. இதே திருப்பி அதிகமாச்சுன்னா அவளோட கண்ட்ரோல் அவகிட்டயே இருக்காத. இவ எதையெல்லாம் தொடராலோ அந்த பொருளையும் சேர்த்து டெலிபோர்ட் பண்ண முடியும்னு எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லி அனுப்பிடுவான். முக்கியமா கஃபைன் இருக்கு இல்லையா, அதை குடிச்சா ஹீரோனுக்கு இதே துடிப்பு அதிகமாகுங்கிறத மட்டும் சொல்லாம விட்டுருவான். இதுலயே தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோ அடிக்கடி கால் பேசினது அந்த சயின்டிஸ்ட் கிட்ட தாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு தான் அம்மாவை பாக்கணுங்கிற ஆசை அதிகம். அது சம்பந்தப்பட்ட தகவல் சயின்டிஸ்ட் கிட்ட மட்டும் தான் இருக்கும். இப்ப ஹீரோயினை கேட்ட மாதிரியே கொடுத்ததால அவனும் அதுக்கேத்த மாதிரி ஹீரோவோட அம்மா சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ கொடுத்துருவான். ஆனா இங்க இன்னொரு ஆப்ப இருக்கு. இந்த கண்ணாடிக்காரன் நடந்த எல்லா சம்பவங்களையும் எதிர்ச்சியா பாத்துருக்காங்க. ஆனா இத பத்தி வெளியில ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. திபு திபுன்னு அங்க இருந்து பயந்து ஓடியே போயிடுவான். ஒரு பக்கம் ஜோமோ அந்த எட்டர்னல் சர்ச் இருக்கு இல்லையா, அங்க மக்களோட மக்களா உள்ள வந்தவன் நடக்கிற எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். அப்ப இந்த மார்க் இருக்கான் இல்லையா, அவன் வீல் சேர்ல உட்கார்ந்த ஒரு பையனை கடவுளோட அருளால நடக்க வைக்கிறான்னு தான் பவர்ஸ வச்சு அவன் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண தான் பண்ணுவான். ஆனா சுத்தி இருக்க மக்கள் இது கடவுளோட வரம்னு நினைச்சுக்கிட்டு ஆச்சா புச்சான்னு கத்தி கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு முறையுமே பவர்ஸ பயன்படுத்துறதால பாவம் இந்த மார்க்கோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே இருக்கு. ரோசா அவனை பார்த்துட்டு வெளியில வரும்போது அங்க வந்து ஒரு அல்லக்கை, மேடம் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு வெளியில வரக்கூடாது, இது ஃபாதரோட உத்தரவு. என்னன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. எல்லாரோட கைகள்லயுமே கன் இருக்கு. கண்டிப்பா இந்த பயலுங்க ஏதோ ரகசியமா பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நைனாவோட பேச்சையும் மீறி அங்க இருக்க கண்ட்ரோல் ரூமுக்கு ஓடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல ஹீரோயின சேஃப்டியா லேபுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. சயின்டிஸ்ட் போய் யோசிக்காம ஹீரோயினோட கையில ஒரு சின்ன மார்க்க போடுவான். அடுத்த செகண்டே அந்த காயம் குணமாகுது. இந்த பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாத, ஹீரோயின் மயக்கத்தை விட்டு கண்ணை முழிக்க கூடாது, டோஸ் அதிகமானாலும் பரவாயில்ல. இத பேசிட்டு இருக்கும் போதே படார்னு இவ கண்ணை முடிச்சிட்டாங்க. யோ யாரையா நீங்க, என்ன இதுக்கு எங்க கொண்டு வந்தீங்க, என்ன லேபா இது? சயின்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளா, இந்த பாரு உங்ககிட்ட இருக்க இதயம் உனக்கு சொந்தமானது கிடையாது, உன் பாட்டி கெவின் கிட்ட இருந்து திருடியதை வச்சிருக்காங்க, உடனே அவளை புடிச்சு கட்டி போடுங்கன்னு சொல்லுவான். அப்ப எதிர்ச்சியா ஹீரோயினும் பாக்கெட்டை செக் பண்ணி பாக்கும்போது ஒரு காஃபி பவுடர் இருக்கு. வேக வேகமா நம்மால அதை புடிச்சு சாப்பிட மொத்த பேரும் இவளை பிடிக்க கிட்ட வர கேப்ல ஹீரோயின் அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி மறைஞ்சு போயிடுவாங்க. கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. இவன் வாங்கிட்டு வந்த ஃபைல்ல தான் அம்மாவோட போட்டோ இருக்க விஷயத்த பார்த்து பையன் சந்தோஷப்படுவான். கூடவே பிளாஷ்பேக்ல ஒரு நாள் ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது சயின்டிஸ்ட் இவனை பார்த்து, உனக்கு உங்க அம்மாவை பாக்கணும்னு ஆசை இருக்குல்ல அப்படின்னு, மரணம் இல்லாத இதயம் யாருகிட்ட இருக்கோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொடுன்னு இவன் ஒரு டீல் போட்டிருக்கான். பிளாஷ்பேக் கட் ஆனதுமே ஹீரோயின் டைரக்டா டெலிபோர்ட் ஆகி இங்க வந்துட்டாங்க. ஷாக்கான ஹீரோ பதிலே பேசாம அமைதியா இருக்கான். இந்த புள்ளையா ஏயா வாத்தியார என்ன ஏமாத்தன, எதுக்கு நம்ப வச்சு கழுத்தறுத்தானே, ஆரம்பத்துல சண்டை போட்டாலும் கூட எனக்கு தெரியும் நீ அவங்களுக்காக வேலை பார்த்தாலும் கூட என் மேல உனக்கு அக்கறை இருக்குல்ல, அதனாலதான் அவங்க கிட்ட என்ன ஒப்படைக்கும் போது என் பாக்கெட்ல இந்த காஃபி பவுடரை போட்டிருக்கேன். பதில் எதுவுமே பேசாம ஹீரோ அமைதியா இருக்கும் போது ஹீரோனோட இதயம் இன்னும் அதிகமா ட்ரிகர் ஆகுது. சோ மறுபடியும் டெலிபோர்ட் ஆகி இந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுவாங்க. அதுவும் நம்மளால திரும்ப எங்க வந்திருக்கா பாருங்க. இவ இருந்த அதே லேபுக்கு. சயின்டிஸ்ட் சும்மா இருப்பானா, மண்டையோட ஒரு அடியை போட்டு ஹீரோயினை மயங்க வச்சுட்டான். தப்பிக்க வழி இல்லாம கையெல்லாம் லாக் பண்ணிட்டானுங்க. இதையும் நிக்கவும் கூடாது, வேகமா துடிக்கவும் கூடாதுன்னு அரை மயக்கத்திலேயே நம்மளால வச்சிருக்கானுங்க. எதுக்காக என்ன இங்க கொண்டு வந்தேன்னு கேட்கும் போது, இந்த பாரு ஆராய்ச்சியால பல பேருக்கு பவர்ஸ் கிடைச்சாலும் கூட அவங்களுக்கு பின்விளைவுகளும் இருக்கு. சோ அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு உன்னோட உயிரை நீ கொடுக்க போற. ஏன்னா அவன் உயிருக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. முக்கியமா இந்த இதயமே உனக்கு சொந்தம் கிடையாது. கொஞ்சம் நீயே சொல்ல, பல்லாயிரம் மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்கு உன் ஒருத்தி உயிரை கொடுத்தா அது தப்புன்னு நினைக்கிறியா? ஏற்கனவே மனசுடைஞ்சு போன ஹீரோயின் ஹீரோ மேல இருக்க கோவத்தாலேயே, ஆமா நீ சொல்றது சரிதான்ல, நான் உயிரோட இருந்தே எதுவும் ஆக போறதல்லன்னு நடக்கிற எல்லாத்தையும் அமைதியா ஏத்துக்கிறா. மறுபக்கத்துல கண்ணாடிக்காரன் நேரா வீட்டுக்கு வந்தவன் பொண்டாட்டி பொண்ணுகிட்ட, ஏமா ஒரு மிகப்பெரிய ஆபத்து வர போது, நம்ம உடனே ஊரை காலி பண்ணிட்டு போகணும்னு பேசிட்டு இருக்கான். அட போயா பைத்தியம், எப்ப பாரு இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன், நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டுவா. மனசடைஞ்சு போட நம்பால, போடி எனக்கு நீ தேவையில்ல, நான் உன்னை துளி கூட காதலிக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவனோட கை அந்த கதவுலயே ஒட்டிக்குது. அப்படின்னா இவன் சொன்னது போய் தான் மனைவிய அளவுக்கு அதிகமா காதலிக்கிறான், அவங்கள விட்டு பிரியவே கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு பக்கத்துல பாட்டியம்மா கெட்டப் எல்லாம் மாத்திக்கிட்டு வில்லங்கிட்ட உதவி கேட்ட அந்த பெரியவர் இருக்காரு இல்லையா, அந்த ஆளு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்கதான் இந்த ஆராய்ச்சிகளுக்கு டைரக்டா இருந்திருப்பான். சரி
சார் எங்க போயிருக்காரு, அவரை நான் பார்க்க முடியுமா, பேச முடியுமான்னு கேட்டா அவங்க வெளிநாடுக்கு போயிருக்காரு, எப்ப வருவாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவானுங்க. அதே டைம்ல ஜூமோ பாட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருக்க பெரியவர் இப்ப அந்த எட்டர்னல் சர்ச்சுக்கு வந்திருக்காரு, சீக்கிரமா வாங்கன்னு காலை கட் பண்ணிடுவான். அப்புறம் கண்ணாடிக்காரனும் கேடி பையனும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் பேச்சு வாக்கல, ஏடா நான் ஜெனிய பார்க்கவே இல்லையே, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, ஏதாவது உனக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியும் தெரியும், நீ நினைச்சிட்டு இருக்கல நல்லவன்னு, அந்த ஹீரோ அவன் தான் ஒன்னா நம்பர் கிரிமினல், அந்த எட்டர்னல் சர்ச் கூட ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோட கடத்திட்டான்டா, அவங்க கிட்ட ஒப்படைக்கிற விஷயத்த நானே பார்த்தேன். அட ஏயா நீ வேற பொய் சொல்லிட்டு இருக்க, எலே முட்டா பேசு, நீயே பாரு, நான் சொன்னது பொய்யா இருந்திருந்தா என் கையின் நிறம் ஒட்டிக்கிட்டே இருந்திருக்கும்டா. அட ஆமால, ஏன் இத பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேட்டா ஆமா சொல்லிருந்தா மட்டும் கிழிச்சிருப்ப, இந்த பாரு எனக்கு குடும்ப குட்டின்னு இருக்கு, என்னால உயிரை பணைய வச்சுலாம் எதுவும் பண்ண முடியாது. அட போயா, நீ வந்தவா வராட்டி போ, ஜெனினா எனக்கு உயிர், அவளுக்காக என் உயிரை விடா கொடுப்பேன்னு சொல்லிட்டு பையன் அங்க இருந்து கிளம்பும் போது கண்ணாடிக்காரன் கோவத்துல திட்ட ஆரம்பிக்கிறான், நீ ஒரு உதவாக்குற, உன்னால எந்த யூஸும் கிடையாதுன்னு. அழுதுகிட்டே கேடு பையனும் ஆமா ஒரு வகையில நீ சொல்றது சரிதான், நான் அறிவு கட்டவன் முட்டாள் தான், ஆனா எல்லா நேரத்திலயும் ஜெனி தான் எனக்கு துணையா இருந்தா. நான் பள்ளிக்கூடத்துல கஷ்டப்பட்டப்ப என்ன எல்லாரும் டார்ச்சர் பண்ணப்ப கூட அவ எனக்காக வந்து நின்னா, இந்த டைம்ல கூட நான் அவளுக்காக இல்ல அப்படின்னா நாங்க பழகின பழக்கத்துக்கு என்னையா மரியாதை. இந்த மாதிரி பேசிட்டு கண்ணாடிக்காரன் கைய வர முறுக்கி விட்டுட்டு நேரா ஹீரோவோட வீட்டுக்கு வரும்போது கதவை திறந்தவன் நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதான் சொல்லுவான். படாருன்னு கேடு பையன் கதவைய உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துருவாங்க. இந்த பாரு ஜெனி காணாம போன அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்குள்ள இருக்க பலம் அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. சோ உன்னை ஏதாவது நான் பண்றது ஜெனி எங்க இருக்கான்னு சொல்ல, அவளை யாருகிட்ட கொடுத்தன்னு சொல்ல, பதில் பேசாம ஹீரோ அமைதியா இருக்க, கழுத்தை லாக் பண்ணி தூக்கிட்டான். தான் உயிரை காப்பாத்திக்க சூட்கேஸ கேடி பையன் மேல வீசுவான். தடுமாறி கீழே விழுந்ததுமே தான் பவச வச்சு அவனை அதே இடத்துல லாக் பண்ண பாப்பான். ஆனா இவனுக்கு ஜெனி மேல அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கு. ஹீரோவோட பவசையும் தாண்டி மல்லு கட்டி முன்னாடி நடந்து வருவாங்க. இருந்தாலும் சண்டையோட முடிவு நம்ம ஹீரோவுக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு. நேரத்துக்குன்னு பாட்டி கால் பண்ணி இந்த மாதிரி மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நேரா ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவன் ஜெனியோட ரூம்ல நிறைய போட்டோஸ் இருக்க விஷயத்தையும் இவளுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும், அதுல ஒண்ணு முத்தம், இப்ப வரைக்கும் அது கிடைச்சிருக்காத, சோ அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் பாட்டி ஹீரோவுக்கு நல்லா தடபுடலா சாப்பாடு போட்டு, நீதான் அந்த 3972ல என் பேத்திக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், நீ ஹீரோயினை கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா அது என் பிரச்சனை இல்ல, என் பேத்தி ஜெனி இப்ப அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்ல, மீதி வேலைய நான் பாத்துக்கிறேன். ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அந்த ஏட்டர்னல் சர்ச்சை சேர்ந்தவங்க தான் ஹீரோயினை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிடுவான். கூடவே அவளை வெளியில கொண்டு வரதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, 200 பேரை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவான். பாட்டியம்மாவும் டீலுக்கு ஓகே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சோட மேப்பை வாங்கிட்டு பேஸ்மெண்ட்ல சர்ச்சுக்குள்ள போறதுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் சுரங்க பாதை இருக்கு, அது வழியா உள்ள போயிட்டு வரலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த பக்கத்துல சயின்டிஸ்ட் ஒரு வழியா ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து ஒரு சின்ன கெமிக்கல் காம்பனண்ட உருவாக்கி இருக்கான். முதல்ல அதை எலி மேல செக் பண்ணி பார்க்கும் போது சாக கடந்த ஒரு எலி அதோட காயங்கள் குணமாகி மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புது. இதே டைம்ல மார்க், ஜூலி, ரோஜா 3 பேரும் ஒன்னா இருப்பாங்க. அப்ப சந்தேகத்துல எதுக்காக அப்பா நம்மள வெளியிலேயே விட மாட்டேங்கிறாரு, அப்படி என்ன விஷயத்த வெளியில பண்ணிட்டு இருக்காரு. கூடவே ஜூலி எனக்கு நம்ம அப்பா நம்மள காப்பாத்துவாருன்னு நம்பிக்கையே இல்ல, மறைமுகமா ஒரு விஷயத்தை எதுக்காக பண்ணணும். அப்ப நேரத்துக்குன்னு இந்த சயின்டிஸ்ட் உள்ள வருவான். ரோஜாவுக்கு இந்த பயமல பெருசா நம்பிக்கை இல்ல போல. சோ தன் பவச வச்சு அப்பா உண்மையை சொல்லுங்க, வெளியில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் போது அது ஒண்ணும் இல்லமா, சும்மாதான் ஒரு சில ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ஓய்வு தேவைன்னு உட்கார வச்ச, அப்பாவை நம்புங்கன்னு பச்சையா போய் பேசுறாங்க. அடா பாவி, நீ ஹீரோனை கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, அது எனக்கு தெரிஞ்சும் கூட என்கிட்டயே இவ்வளவு பொய் சொல்றீங்கன்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கா. இதுக்கடையில வெளியில ஹீரோ இவன் 200 பேரை கட்டிருப்பான்ல, மொத்த பேரையும் இந்த சர்ச்சுக்கு வெளியில போராட்டத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கான். மொத்த பேருமே இந்த சர்ச்சையும் மக்களையும் எதிர்க்கிறாங்களாம். வெளியில போராட்டம் போயிட்டு இருக்க அந்த சின்ன கேப்ல ஹீரோ, கண்ணாடிக்காரன், கேடி பையன் 3 பேரும் சுரங்கப்பாதை வழியா ஜூமோ உதவியால கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருவாங்க. அப்பதான் ஜூமோ சொல்லுவான், நானும் அந்த பாட்டியால காப்பாத்தப்பட்ட ஒரு ஆளு, நீ லேப வெடிக்க வச்ச அன்னைக்குதான் அவங்க என் மேல ஆராய்ச்சி பண்ண பார்த்தாங்க, நல்ல வேலை அதுக்குள்ளேயே நான் அங்க இருந்து தப்பிச்சிட்டேன், பாட்டியம்மா தான் என்ன தன்னோட பேரை மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. இதை கேட்டு முடிச்சுட்டு சுரங்கப்பாதை வழியா உள்ள வந்தவனுங்க பேஸ்மெண்ட்ல காவலுக்கு ஆளுங்க நிக்கிற விஷயம் தெரிஞ்சு ஒரு சின்ன ட்ரிக் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா கண்ணாடிக்காரனுக்கு ஒரு ஆளை தொட்டா ஒட்டிக்கிறதுக்கான பவர் இருக்கு, கேடி பையனுக்கு பலம் அதிகம். சோ கைத்த கட்டி கண்ணாடிக்காரனை கீழே இறக்கி விட அவன் ஒரு ஆளை தொட்டுட்டு போய் சொன்னதுமே அவனை ஜோயிங்னு மேல இழுத்துருவானுங்க. இதே மாதிரி அங்க இருந்த ஒவ்வொருத்தனையும் பொட்டுன்னு போட்டு தெளியாச்சு. அப்ப ஒரு கட்டத்துல தெரியாதனமா அல்ல கைங்க மொத்த பேரும் இருக்க ஒரு அறைய திறந்துடுவானுங்க. அப்புறம் என்ன அடிதடி சம்பவம் ஆரம்பமாயிடுச்சு. ஆனா உயிருக்கு போராடின ஒரு ஆளு கடைசி நிமிஷத்துல ஜூலிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த கோத்து விட்டுருவான். அடுத்து ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அரை மயக்கத்துல கண்ண முடிக்கிறா. பக்கத்து பெட்ல அந்த பெரியவரை படுக்க வச்சிருக்கானுங்க. சந்தேகத்துல யோ சயின்டிஸ்ட் என்னையா பண்ணிட்டு இருக்க, உலகத்தையும் மக்களையும் காப்பாத்த போறேன்னு என்ன இங்க கொண்டு வந்த, ஆனா இப்ப இதுக்காக இந்த ஆளை பக்கத்துல படுக்க வச்சிருக்க, பெருசா ஒண்ணும் இல்ல, உன்னோட இதயம் அவருக்கு தேவை. எது என்னோட இதயமா, என்கிட்ட நீ என்ன சொன்ன, பல மக்கள் உயிரை காப்பாத்த என் இதயம் சொல்லிட்டு இப்ப இந்த ஒருத்தனுக்கு என் இதயத்தை கொடுக்க போறியா, இல்ல என்னால கண்டிப்பா இவனுக்காக சாக முடியாது, அத நீ முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது சடனா பாருங்க அங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆகுது. கத்திரிக்கோளு கத்தின்னு எல்லாமே அங்க இருந்த ஒவ்வொரு டாக்டர்ஸுக்கு முன்னாடி குறி வச்சு நிக்குது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான் உள்ள வந்திருக்கான். கை அசைவுல உள்ள இருந்த
ஹீரோட காப்பாத்த வில்லன்ஸ் கேங்குக்கும் ஹீரோவோட கேங்குக்கும் சண்டை ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரும் தான் பவர்ஸ் வச்சு பொழந்து கட்டிட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோனை பாருங்க, இன்னும் அரை மயக்கத்திலேயே தான் இருக்கா. கிட்டத்தட்ட அங்க இருந்த எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. அப்ப ஹீரோ கிட்ட வந்த ஜெனி முதல்ல இங்க இருந்து வெளியில போயிட்ட, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவான். ஏன்னா இவளுக்கு டெலிபோர்டேஷன் பவரை பயன்படுத்தணும்னா அதுக்கு காஃபி தேவை. இப்ப அதுக்கு பதிலா இவளோட ஆசைகள்ல ஒண்ணு முத்தமாச்சே, அத படார்னு ஹீரோ கொடுங்க காதல் நெருப்பு பத்திக்கிச்சு. ஹார்ட் பீட் அதிகமாகி டக்குனு ஹீரோயின் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. அப்ப நேரத்துக்குன்னு அந்த இடத்துக்குள்ள ஜூலியும் மார்க் வந்துட்டானுங்க. நேரா ஹீரோவோட வீட்டுக்கு டெலிபோர்ட் ஆன ஹீரோயின் அங்க இருக்கிற காஃபி பவுடர் எல்லாம் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு மறுபடியும் மறைஞ்சு போற மாதிரி தெரியுது. அடுத்து ஜூலி நம்ம ஹீரோவை ஹலூசினேஷன்ல மாட்ட வச்சிருக்கா. இவனோட ஃப்ரெண்ட் அந்த கெவின் இருக்கான்ல, அவன் உயிருக்கு போராடுற மாதிரியும் உன்னாலதான் நான் இறந்து போனேங்கிற மாதிரியும் ஹீரோ கிட்ட பேசி இவனோட மைண்ட மாத்திட்டு இருக்கான். இதுக்கிடையில மார்க் கிளாப்ப போட்டு ஹீரோவையும் மத்தாளங்களையும் போட்டு தள்ளலாம் நினைக்கும் போது கேடுப்பேன்